தஹஜ்ஜத் தொழுகையின் முக்கியத்துவம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு அடுத்தபடியாக சிறந்த தொழுகை எது, ரமலான் மாத நோன்பிற்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு எது என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான தொழுகைக்கு அடுத்தபடியாக சிறந்த தொழுகை நடுநிசியில் தொழுவதாகும். ரமலான் மாத நோன்பிற்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாத நோன்பாகும் என்று விடையளித்தார்கள். அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சொன்னோம் இல்லையா, கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு அடுத்து சிறந்த தொழுகைனா இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை தான். அது நடுநிசியில் தொழக்கூடிய தொழுகை. நம்ம தஹஜ்ஜுத் தொழுகைன்னு நியத்து வச்சு தொழுதாலும் சரி, கியாமுல் லைல் அப்படின்னு நியத்து வச்சு தொழுதாலும் சரி. கியாமுல் லைல் ரமலான் மாதத்துல தான் தொழணுங்கிறது கிடையாதுமா. இரவு தொழுகை எல்லாமே தஹஜ்ஜுத் தொழுகை என்பதும் கணக்குல கொள்ளப்படும். அதே போல கியாமுல் லைல் என்ற நியத்தின் அடிப்படையில் தொழுதாலும் அது கூடும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே போல நோன்புக்கு அடுத்து சிறந்தது என்ன? முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு. அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம முஹர்ரம் மாதத்துல தான் இருக்கிறோம். மாஷா அல்லாஹ். அந்த நேரத்துல அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அடுத்தது